தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் கடந்த ஒரு 10 நாளாக நடந்த ஒரு சில முக்கியமான விஷயத்த இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். அதாவது போன 23ஆம் தேதி 23/1/2026 சென்னையில் சர்பிடி தியாகராய அரங்கத்தில் ஒரு மாநாடு, அதாவது தந்தை பெரியார் திராவிட கழகம் முன்னின்று நடத்திய அந்த மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன். விசில் மேடையில் இந்த சங்கி சீமான் என்னைக்கு பேச ஆரம்பிச்சானோ, அதாவது பாரதியாரை புகழ்ந்து பேசுறேன் அப்படின்ற பேர்ல பெரியாரையும் திராவிட தலைவர்களையும் கொச்சப்படுத்தி பேசிட்டு அங்க போய் அவங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் பண்ற மாதிரி பேசிட்டு வந்தான். அதுக்கப்புறமா மனோஜ் கருத்தரங்கள் நடத்த ஆரம்பிச்சாரு. அது அவனுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி. அப்போ கொஞ்சம் அடங்கினானுங்க இவனுங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கம் நடத்தி அவனுடைய பாணியிலே பல பேச்சுக்களை பேசி பல தலைவர்களையும் பல யூடியூபர்ஸுகளையும் கூப்பிட்டு பல விஷயத்த அவர் முன்னெடுத்து பண்ணாரு. அந்த விஷயத்துல அதுல என்னால இங்க நான் திருப்பதியில் இருக்கிறதுனால என்னால கலந்துக்க முடியல. ஆனா கடைசியா 23ஆம் தேதி ஒரு மாநாடை சிறப்பா நடத்தணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணப்போ கட்டாயம் இதுல கலந்துக்கணும் அப்படி முடிவு பண்ணி பிளான் பண்ணி 2 நாள் லீவ் போட்டு சென்னைக்கு 3 மணிக்கு மீட்டிங்கு, அதாவது மாநாடு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ நான் இங்கேருந்தே ஒரு 12 மணிக்கு கிளம்பிட்டேன். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜேர்னின்றதுனால போயிடலாம் அப்படின்னு. ஆனால் போய் சேர்றதுக்கு ஒரு 4:30 மணி ஆயிடுச்சு. அப்போது என்ட்ரன்ஸில் 4:30 மணின்னா அப்போது ஏற்கனவே ஒரு 3-4 பேர் பேசிட்டு இருக்காங்க, பேசி முடிச்சிட்டாங்க. அப்போ தான் என்ட்ரன்ஸில் பார்க்கும்போது விசிகாவின் செல்லதுரை இருந்தார். இப்போ செல்லதுரை அவர் அண்ணன் செல்லதுரை மீடியாவில் அண்ணன் திரும்ப பேசும்போது இன்டர்வியூ கொடுக்கும்போதெல்லாம் பின்னாடி நின்றுருப்பார். அந்த முகம் எனக்கு நல்லா தெரியும். அப்போது கூர்ந்து கவனிச்சிருப்பேன் நான். அவர் இன்டர்வியூஸ் 2-3 இன்டர்வியூஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் யூடியூப்ஸில். அதனால் போன உடனே அவர்கிட்ட மட்டும்தான் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கினேன். மற்றபடி எல்லா தலைவர்களும் இருந்தாங்க. அப்போது அந்த கூட்டத்தில் இன்வால்வ் ஆனப்போ அந்த தலைவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும், அவங்ககிட்ட பேசணும் அப்படின்ற அந்த ஆர்வம் குறைஞ்சி அந்த கூட்டத்தை கேட்குற அந்த விஷயம் எனக்குள்ளே வந்துருச்சு. அப்போ அண்ணன் திருமாகிட்ட நான் பேசலை. அப்புறமா திருமுருகன் காய்ந்து, அப்புறமா அம்மா அருள்மொழி, கு ராமகிருஷ்ணன், இப்படி பெரிய பல, அப்புறமா நாகை திருவள்ளுவன், இவர், இப்படி பல பேர் இருக்கிறாங்க. பல பேர் வந்திருந்தாங்க. கரெக்டாக டக்கு டக்குன்னு பேர் வரல. பல லீடர்ஸ் வந்திருந்தாங்க, பல பேச்சாளர்கள் வந்திருந்தாங்க, திராவிட இயக்க சிந்தனையாளர்கள். அவங்ககிட்டலாம் நான் பேசி அவங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் இந்த கூட்டத்தில் இருக்கிற அந்த பேச்சு இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் மறந்து போச்சு. கடைசியாக அண்ணன் திரும்ப வந்தார் ஸ்டேஜுக்கு 1.5 மணி நேரம் ஸ்பீச்சு. அதாவது அவரு அந்த தொடாத விஷயமே இல்லை. இந்த சங்கி பயல்களுக்கும் இந்த நாம் தமிழர் ஜாம்பிகளுக்கும் சரியான பதிலடி. அதாவது தந்தை பெரியார் திராவிடம் அப்படின்ற அந்த கோட்பாடை எதுக்காக முன்னிறுத்தினாரு அப்படின்றத என்ன மாதிரியான ஒரு விலாவரியா அவர் ஒரு ஐடியாலஜிக்கா தான் எதிர்த்தாரு. ஒரு நிலப்பரப்பு விஷயமாகவோ ஒரு இனக்குழுவாகவோ அவர் இந்த திராவிடத்தை அடையாளப்படுத்தல. மாறா ஒரு தத்துவத்தை எதிர் நிறுத்துற ஆரியத்துக்கு இந்த பார்ப்பனியத்துக்கு இந்த திராவிட கருத்தியல் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு முன்னிறுத்தினார். அப்போ இந்த திராவிடத்தை பத்தியான அந்த புரிதல், அதுக்கப்புறமா அவருடைய விசிட் அங்க ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு அவருக்கு ஏற்பட்ட அந்த சாதிய சிக்கல், மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு அவங்க ஒய்ஃபை அதாவது அவங்க மதிவதன் இல்லை அவங்க பேரு, அவங்கள லவ் பண்றப்போ அவருக்கு சிக்கல் இருந்திருக்கு. அப்போ அவர் கூட நடந்த விஷயங்கள், அவர் தனியா அதாவது அண்ணன் திருமா அவர்களுடன் பகிர்ந்து கொண்ட சில விஷயங்கள், அதுக்கப்புறமா விஜய ஒரு மிதி, விஜய் இப்பவே இப்படி பயப்படுறாரு, இந்த மாதிரி அவரை பாதுகாத்துக்கே அவரால் முடியல, அவரை நம்பி இருக்கிற மக்களை எப்படி பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமா நம்ம பிஜேபியினுடைய அரசியல், அதிமுகவினுடைய அரசியல், இப்படி பல விஷயம். அதாவது என்னன்னா 1.5 மணி நேரம் ஸ்பீச்சில் தந்தை பெரியாரை நீங்க எதிர்த்தா அது நீங்க விடுதலை சிறுத்தைகளை எதிர்த்த மாதிரி. அப்போ ஒரு செம்மையான ஒரு கேட்டு போட்டார் அங்க. இப்போ நாம் தமிழர் ஜாம்பிகளுக்கும்
இந்த சங்கிகளுக்கும் பிஜேபி சங்கிகளுக்கும் ஒரு பெரியாருக்கு ஒரு அரணா ஒரு பெரிய கேட்டை வந்து அண்ணன் திருமா வந்து போட்டாரு. இது வந்து மிக மிக அற்புதமான அனல் பறக்கக்கூடிய ஒரு ஒரு எழுச்சி மிக்க ஒரு உணர்வு பூர்வமான ஒரு மாநாடு. அப்போ அது போயிட்டு நைட்டு 10 ஆயிடுச்சு. அப்போ வெளியில வர்றேன், கூட்டம் ஒரு 1000 பேர் வந்து அண்ணனுடைய காரை வந்து சூழ்ந்துக்கினாங்க. ஏண்டா மணி 10 ஆகுது, அவர் போய் வீடு போவான். ஒருத்தர் எப்படி பார்க்க முடியும்? எனக்கு ஆச்சரியம் அதுதான். அப்போ எல்லாருடைய ஃபேஸு, அவங்களுடைய சூழல், அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்க அதெல்லாம் வந்து எப்படி அவர் மைண்டுக்குள்ள வச்சுப்பாரு? இத்தனை பேர் நிக்கிறானுங்களே, ஏன்டா கொஞ்சமாவது அறிவு இல்லையா? அவர் விட வேண்டியதானே? அவர் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, அவர் வீடு போய் சேரணும் இல்லையா? அவர் போய் சாப்பிடணும் இல்லையா? இதெல்லாம் யோசிக்காது இப்படி நிக்கிறாங்களேன்னு எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறமா நம்ம வீடு போகணுமே அப்படின்றதுனால என்னன்னு திக்கு தெரியல எனக்கு. ரொம்ப நாள் ஆச்சு சென்னையில் இது பண்ணி. அதுக்கப்புறமா ரேபிடோ புக் பண்ணி எப்படியோ வந்து வீடு வந்து சேர்றதுக்கு மணி 3 ஆயிடுச்சு. 3:30 ஆயிடுச்சு. குளிச்சுட்டு படுக்கிறதுக்கு 4:30 ஆயிடுச்சு. இப்படி வந்து ஒரு அருமையான ஒரு சீமானுக்கும் சீமானுடைய தம்பிகளுக்கும் இந்த பிஜேபி சங்கிகளுக்கும் ஒரு செம்ம செருப்படி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்பீச்சை வந்து 1.5 மணி நேரம் ஸ்பீச்சை வந்து கொடுத்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு சமூக வலைதளங்கள எதிர்வினை. அதாவது கலைஞர் வந்து தண்டவாளத்துல வந்து படுக்கவேல, ரொம்ப தூரத்துல ட்ரெயின் வருது, இவர் கொஞ்சம் ஓரத்துல இங்க ரொம்ப தூரத்துல இருந்தார். இதுக்கு முன்னாடி இந்த போட்டோஷாப் பண்ணாங்க திராவிடர்கள், திராவிட கழகத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் இவங்கெல்லாம் போட்டோஷாப் பண்ணி மக்களை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு பல போட்டோஸ் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வந்து பரவலா வந்துகிட்டே இருக்கு. அப்போ பெரியாரும் அம்பேத்கர் பக்கத்துல உட்கார்ந்த மாதிரி ஒரு போட்டோஷாப்பு, இது வந்து உட்காரல, இது வந்து வேற ஒருத்தர் உட்கார்ந்தாங்க, இவங்க போட்டோஷாப் பண்ணி ஏமாத்திட்டு இருக்காங்க. தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் எந்த அளவுக்கு வந்து க்ளோஸ் இருந்தாங்க கொள்கை ரீதியான்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ இவனுங்க என்ன பண்ண, நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா, இந்த சங்கிகள் வந்து அதாவது அண்ணன் திருமா இந்த 1.5 மணி நேரம் ஸ்பீச்ல அடின்னு துவச்சதுல இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா எதிர்வினைன்ற பேர்ல இப்படி சில்லறத்தனமா வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய எதிர்வினை ஆட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாநாடுடைய அப்போ கரெக்டா வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த மாநாடு நடந்திருக்கிறது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒரு குடியரசு தின விழா. அங்க வந்து ஒரு சங்கி அமைச்சர், நீர்ப்பாசனத்துறை அமைச்சரா, சங்கி அமைச்சர்னு சொன்னா பிஜேபி அமைச்சர், உங்களுக்கே தெரியும், கிரீஷ் மகாஜன் அப்படின்றவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு சொன்னா ஒரு ஸ்பீச் கொடுக்குறான். குடியரசு தினத்துல வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்ல வந்து ஒரு இடத்துல கூட வந்து அண்ணல் அம்பேத்கர் பேரை மென்ஷன் பண்ணாம பேசியிருக்கான். அப்போ அண்ணல் அம்பேத்கர் வந்து இந்த இந்தியாவுக்காக, இந்த இந்திய விடுதலைக்காக, இந்த இந்தியா ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்காக போராடி ஒரு சமத்துவத்துக்காக போராடின ஒரு தலைவரை, கான்ஸ்டியூஷனை உருவாக்கின தலைவரை ஜனவரி 26னா அது அம்பேத்கர் தவிர்த்துட்டு பேசவே முடியாது. ஆனா இந்த சங்கி என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னா அம்பேத்கர் பெயரை தவிர்த்து மற்றதெல்லாம் பேசியிருக்கான். அவ்வளோ பெரிய விழா நடக்குது. அப்போ இங்க இருக்கிற அந்த மாதவி ஜாதவ் அப்படின்ற பெண் காவலர்கள் வந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டுக்கிறாங்க. டென்ஷன் ஆயிட்டு, நீ அம்பேத்கர் பேரை சொல்லாம நீ வந்து இவ்வளோ வந்து நீ பேசுறது என்னடா யூஸ்? நீ அம்பேத்கர் பேரை மென்ஷன் பண்ணாத எப்படி நீ பேசலாம்? இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு அவங்களுடைய புரிதல்ல வந்து அம்பேத்கர் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனு, அவரை வந்து மென்ஷன் பண்ணாது நீ பேசியிருக்கன்னா நீ எப்படியாப்பட்ட ஆளா இருப்பன்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து கதறாங்க. அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாகுது. அதுக்கப்புறமா வந்து இந்த அமைச்சர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கான். இப்போ நிறைய பேருக்கு நான் இந்த விஷயத்து மூலமா நான் சொல்ல வர விஷயம்னா, ஒரு ஐயர் கடையில போயிட்டு நீ பீஃப் பிரியாணி கேட்டா உனக்கு என்ன கிடைக்கும்? அந்த மாதிரி தான் நீ பிஜேபி கிட்ட போயிட்டு அம்பேத்கருக்கு மரியாதையும், அம்பேத்கருக்கு வந்து அந்த இடத்துல மரியாதைன்றது இல்லை. அப்போ நீங்க ஒரு இடத்துல போயிட்டு ஒரு எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கு முன்னாடி அதனுடைய புரிதல் இருக்கணும். நமக்கு ஒரு வீட்டுக்கிட்ட போறீங்க, அந்த வீட்டுக்கிட்ட வந்து உனக்கு ஏதாவது கிடைக்குன்னு சொன்னா அந்த வீட்டில் இருக்கிற நபர்கள் யாரு, அவர்களுடைய குணங்கள் என்ன அப்படின்றத புரிஞ்சிக்கினாதான் உங்களுக்கு வந்து அதனுடைய பிரதிபலன் இருக்கும். நீங்க பிஜேபி கிட்ட போயிட்டு அம்பேத்கர் வந்து புகழ்ந்தா அவனுக்கு பிஜேபி காரனே கிடையாது. அப்போ பிஜேபி காரன் ஒருத்த வந்து அம்பேத்கரை வந்து புகழான்னு சொன்னா அது ஓட்டுக்காக மட்டும்தான். அப்போ முற்றிலும் வந்து நேர் எதிரானவர் பிஜேபிக்கு, இந்த ஆர்எஸ்எஸ்க்கு, சங்க பரிவாரங்களுக்கு அண்ணல் அம்பேத்கர்ன்றவர் நேர் எதிரானவர்.
இவனுங்க இடஒதுக்கீடுக்கு எதிரானவங்க, அம்பேத்கர் இடஒதுக்கீடுக்கு ஆதரவானவங்க. அம்பேத்கர் வந்து பெண்கள் முன்னேற்றத்திற்கும் பெண் கல்விக்கும் ஆதரவானவர். இவனுங்க பெண்களுடைய முன்னேற்றத்திற்கும் பெண்களுடைய சுதந்திரத்திற்கும் எதிரானவங்க. இவனுங்க சமத்துவத்திற்கு எதிரானவங்க. அம்பேத்கர் வந்து சமத்துவத்திற்கு ஆதரவானவர். இப்படி நேர் எதிரான. அப்போ அம்பேத்கருக்கு வந்து எந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து உண்மையான ஒரு புகழ் விஷயம் வந்து கிடைக்கும், உண்மையான போற்றுதல் வந்து எங்க இருக்குன்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ பிஜேபி கிட்ட வந்து அங்க எதிர்பார்க்கவே முடியாது. மற்ற கட்சிகள் மற்ற கொள்கைகள் இப்போ திமுகவும் சரி, நார்த்தில் இருக்கிற பல ரீஜனல் பார்ட்டிகளும் சரி, அம்பேத்கரை எந்த லெவல்ல எடுத்துக்கின்றது ஒரு அரசியல் இருக்கும். அவரை முற்றுமை எடுத்துட்டா மற்ற ஜாதிங்கெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அப்படின்றதுனால எந்த அளவுக்கு அவர் எடுத்துக்கணுன்றதுல ஒரு இது இருக்கும், ஒரு கொள்கை வச்சிருப்பாங்க. அப்போ இதுக்கு மேல எடுத்துக்கினா அது வந்து மற்ற ஜாதிக்கு வந்து ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்றதுனால பாகுபாடு பார்ப்பாங்க. ஆனா பிஜேபி காரன் ஒருத்தன் வந்து அவன் எடுக்கவே மாட்டான். அவன் எடுக்கிறான்னா ஒரே ஒரு விஷயம் தான், அது ஓட்டுக்காக மட்டும்தான். மற்றபடி அம்பேத்கர் என்பவர் இந்த பிஜேபிக்கு நேர் எதிரானவர். இன்னைக்கு அம்பேத்கருடைய காலில் பல பிஜேபி தலைவர்கள் விழுறாங்கன்னா அது ஒடுக்கப்பட்ட மக்களின் கால்களில் விழுற மாதிரி தான். அது ஓட்டு பிச்சைக்காக மட்டும்தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த போலீஸ்கார், அந்த பெண் போலீஸ் வந்து மிகவும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனா அந்த விஷயத்துல ஒரு 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 நன்மை ஒண்ணு இருக்கு. அப்போ நிறைய பேர் வந்து புரிஞ்சுப்பாங்க இந்த விஷயத்துல. இதுல என்ன அரசியல், ஏன் இவங்க வந்து பேச மாட்டானுங்க அப்போ ஒன்று படிக்கிறப்போ, அப்போ அம்பேத்கரை வந்து நிறைய பேர் படிக்க இவனுக்கு ஏன் இவ்வளவு வந்து அரசியல் இருக்கிறானுங்க, ஒரு அமைச்சரா இருக்கிறான், ஏன் வந்து அம்பேத்கர் மென்ஷன் பண்ணாம பேசுறான் அப்படின்றத நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்க. அப்போ இவங்களுடைய எமோஷனல் வந்து ஒரு யூஸ்ஃபுல் தான். ஆனா அவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாதுன்றத மக்கள் வந்து, ஒடுக்கப்பட்ட மக்களும் சரி பெண்களும் சரி புரிஞ்சுக்கணும். இந்த சனாதன சக்திகள், இந்த பிஜேபி காரன் என்னைக்குமே வந்து அம்பேத்கரை வந்து முழுசா. அடுத்து நம்ம பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கமலுடைய விரும்மாண்டி படத்துல தான் நான் பார்த்திருந்தேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா சிவா மனசுல சக்தி, பல சினிமா படத்துல பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பட்டிமன்றத்துல வந்து நடுவராக இருப்பார். இவர் வந்து தமிழ் வந்து புலமை, நிறைய தமிழ் விஷயத்த வந்து தமிழ் இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து பேசுவார். அப்போ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஞானசம்பந்தம் வந்து ஒரு தெரிஞ்சிச்சு. ஞானசம்பந்தம் உங்களுக்கு வந்து பரவலாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய யூடியூப் சேனல்ல சாவர்கர் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. இந்த வீடியோ வந்து எனக்கு உண்மையாகவே நகைச்சுவையா இருந்துச்சு. என்னடா இப்படியாடா ஒரு பேசுவான் ஒரு மனுஷன், ஒருவேளை வயசாயிட்டா இப்படியெல்லாம் பேசுவாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு பயம் கூட வந்துச்சு. என்னன்னா, ஒரு கற்பனைக்கு எட்டாத விஷயத்த பேசுறாரு. அதாவது சாவர்கர் வந்து அந்தமான் ஜெயில் இருந்தது உண்மை. அங்க வந்து வெள்ளக்காரங்களை வந்து இங்க இந்தியாவில் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக ஒரு விஷயத்த பண்ணி அவர் வந்து அந்தமான் ஜெயிலில் வந்து போட்டாங்க. அப்போ அந்தமான் ஜெயிலுன்றது வந்து மிக மோசமா, மிக சித்திரவதைக்குள்ளப்பட்ட ரொம்ப குறுகிய அறைகள் இருக்கும் அப்படியெல்லாம்ன்றது உண்மை. ஆனா அங்க அவர் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி இங்க இந்தியாவுக்கு வந்து 60 ரூபாய் பென்ஷன் வாங்கி, வெள்ளக்காரனுடைய காசை, அவங்களுடைய கவர்மெண்ட் நடக்குது, அவன் கையில கிடைச்ச காசை வச்சு அன்னைக்கே வந்து அவர் பழைச்சவர். அப்போ 60 ரூபான்றது சுதந்திரத்துக்கு முன்னாடி அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் 1930-40 வச்சுக்கீங்களேன், 60 ரூபான்றது வந்து ஒரு பெரிய அமௌண்ட். ஏறக்குறைய ஒரு 30,000-40,000க்கு தகுந்த மாதிரி. இப்போ அந்த மதிப்பு உடைய ஒரு பணத்தை வாங்கி சுகமா இருந்த ஒரு சாவர்கரை பத்தி நீங்க சுதந்திரத்துக்காக வெள்ளக்காரனை எதிர்த்தீங்க, அது வரைக்கும் உங்களுடைய வீரம் ஓகே. அந்தமான் ஜெயிலில் போட்டாங்க, அது வரைக்கும் உங்க வீரம் ஓகே. அங்க கஷ்டப்பட்டீங்க, அந்த வீரம் ஓகே. அங்கே வந்து பட்டினி கிடந்து அவனுடைய சித்திரவதைக்கு அனுபவிச்சு நீங்க இறந்திருந்தா நீங்க உண்மையிலேயாகவே நீங்க வீர சவார்கர் தான். இப்போ அதுக்காக வந்து அதே மாதிரி அங்க இருக்கிற சித்திரவதைக்கு பயந்து அந்த கப்பல்ல இவர் சொல்றாரு, கப்பல்ல வந்து ஒரு புகைப்போக்கி இருக்குமா, 2 கையை கட்டிட்டாங்களாம் சாவர்கரை.
அப்போ கப்பல் ஒரு புகைப்போக்கி இருக்குமா, புகைப்போக்கில் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும் புகைப்போக்கி இருக்கும். அந்த புகைப்போக்கி வழியா மேல வந்து எந்திரிச்சு உள்ள மேல போய் அங்கிருந்து ஜம்ப் பண்ணி கடல்ல குதிச்சு தப்பிச்சுக்கின்னு வந்துட்டாராம். அப்பவும் வந்து போலீஸ்ல அவங்க வந்து பிடிச்சிட்டாங்களாம். அப்போ என்ன மாதிரியான ஒரு கற்பனை பாருங்க இந்த ஞானசம்பந்தன் அவருக்கு. ஒரு புகைப்போக்கின்றது எந்த அளவுக்கு சூடா இருக்கும். அப்போ அந்த வழியில போக முடியுமா? அப்போ அதுவும் வந்து கையை கட்டி வச்சிருந்தது வந்து இவர் வந்து மேல போயிட்டு புகைப்போக்கி வழியில அப்போ எந்த அளவுக்கு டெம்பரேச்சரை தாங்கக்கூடியவரா இருந்திருப்பாரு. அந்த புகைப்போக்கி வழியில கொஞ்சம் என்ட்ரி ஆனாவே சாம்பல் ஆயிடுவாங்க. என்ன செம்ம காமெடி அது. அது வழியில போயிட்டு கடல்ல குதிச்சு 2 கையை கட்டியிருந்தாலும் அவர் ஸ்விம் பண்ணிட்டே வந்துட்டாராம். அப்போ வந்து இந்த குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்த கோழை சாவார்கார வீர சாவார்கார்ன்ற பேர்ல இவர் வந்து படிச்ச இந்த ஞான சம்பந்தன் அப்படின்ற ஒரு பேராசிரியர். பேராசிரியருக்கு வந்து பெரிய கற்பனை வளம் அதிகமா இருக்கு. அதாவது என்ன மாதிரியான ஒரு விஷயம்னா பாருங்க, இது சிரிக்கிறதா என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்தை எப்படியெல்லாம் சித்தரிக்கிறாரு. ஆனா உண்மை வந்து அப்படி கிடையாது. நீங்க வந்து இதை விவரிச்சு வந்து யூடர்ன்ல ஒரு யூடியூப் சேனல்ல வந்து பேசியிருக்காங்க, நீங்க அதை பாருங்க. அவர் வந்து டீட்டெயிலா வந்து எத்தனை அவர் எப்படி தப்பிச்சுட்டு வந்தாரு, எத்தனை டிஸ்டன்ஸ் 800 மீட்டர் தான் இருந்துச்சான். கடல்ல வந்து இங்கிருந்து கப்பல் அப்படி மூவ் பண்றப்பவே அவர் வந்து குதிச்சுட்டு இருக்காரு. வாஷ்ரூம் போறேன் அப்படின்னு விடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. கையெல்லாம் வந்து திறந்துதான், கட்டெல்லாம் கட்டல. அப்போ வாஷ்ரூம் போறப்போ இவங்க திறந்து விட்டு இருக்கிறாங்க. வாஷ்ரூம் வந்து ஒரு ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டையில இருந்து எகிரி கடல்ல குதிச்சிருக்கிறார். கடல்ல இருந்து 800 மீட்டர்னா எவ்வளவு இருக்கும், 1 கிலோமீட்டருக்கும் கம்மி. அப்போ வந்து ஸ்விம் பண்ணி கரைக்கு வந்துட்டு இருக்கிறாரு. மறுபடியும் பிடிச்சிட்டுக்கிறாங்க. அந்த முழு வரலாறு நமக்கு தெரியல. ஆனா இவர் சொன்ன ஒருத்தரை வீர சவார்கர் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே அவரே ஒரு வீர சவார்கர்னு பேர் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் கேள்விப்படுறேன் நான். அப்போ வீர சவார்கர்னு தனக்கு தானே பேர் வச்சு கொண்ட இவரு என்னன்னா, அதாவது ஒரு புகைப்போக்கி வழியில, அவ்வளோ சூடா இருக்கிற ஒரு புகைப்போக்கி வழியில கையை கட்டிக்கிட்டு அவர் வந்து குதிச்சு ஸ்விம் பண்ணி போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேராசிரியர் இருக்கிற ஞான சம்பந்தன் வந்து பேசுவதற்கான நிர்பந்தம் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. இல்லை எவ்வளவு வந்து காசு கொடுத்து இந்த மாதிரி பேச வச்சாங்கன்னு தெரியல. அடுத்து நேத்திக்கு வந்து ஒரு சென்னையில மிக கொடூரமான ஒரு கொலை. அதாவது ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, கணவன் மனைவி ஒரு சின்ன குழந்தை, 2 வயசு குழந்தை. இது வந்து ஒரு 4 பேர் கும்பல் வந்து இவங்க 3 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அப்புறமா வந்து குழந்தை. இவங்களை வந்து அந்த பெண்ணை வந்து கற்பழிக்கணுன்றதுக்காக வர்றாங்க. அப்போ அந்த குழந்தை இருக்கு, அவங்களுடைய ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டு அந்த பெண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளாக்கி அந்த பெண்ணையும் கொலை பண்ணி இவங்க 3 பேருமே 3 பாடியை வந்து வேற வேற இடத்துல வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் நடந்து ஒரு நேத்திக்கு நடந்தது. இது வந்து பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா உண்மை என்ன தெரியுதுன்னா, 2 பேருமே கும்பல். கொலை செய்யப்பட்டவர்களும் பீகார்காரங்க, கொலை செய்தவர்களும் பீகாரிகள். இப்படி இருக்கும்போது இங்க சங்கி மீடியா என்ன பண்றாங்கன்னா, சங்கிகள் பிஜேபி காரங்க என்ன பண்றாங்கன்னா, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, ஒரு தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு மோசமான வயலன்ஸ் நடந்துட்டு இருக்கு, இதுக்கு வந்து டிஎம்கே தான் பொறுப்பு எடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. வெளியிலிருந்து வந்த தொழிலாளர்கள் அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைனால கொலை பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு அதுக்கு வந்து பொறுப்பு எந்த அளவுக்கு எத்தனை சதவீதம் வந்து டிஎம்கே எடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. இது எப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் நடந்த பிரச்சனை, அது தமிழர்கள் வந்து இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. இது வந்து நடந்தது வந்து 2 பீகாரிகளுக்கும் நடந்த பிரச்சனை, பீகார் மாநிலத்தை சேர்ந்த 2 குழுவுக்கும் நடந்த பிரச்சனை இது. இப்போ இவனுங்க பீகார்ல இருந்திருந்தாலும் இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்போ நார்த்ல வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம் வந்து ஒரு 4 குரூப் வந்து போய் இன்னொரு குடும்பத்தை வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு சாவடிக்கிற விஷயங்கள்லாம் எங்க நடந்திருக்கு? அப்போ பில்கிஸ் பானு இதை வந்து இந்த குழந்தைய சாவடிச்சு அவங்கள ரேப் பண்றது அப்படியே நீங்க கட் பண்ணனா பில்கிஸ் பானு வழக்கு தான் ஞாபகம் வரும். இப்போ பில்கிஸ் பானு எங்க வந்து கற்பழிக்கப்பட்டாங்க? அவங்க நிறமாத கர்ப்பிணியா இருக்கும்போது கற்பழிச்சு அவங்க குழந்தைய வந்து ஒரு பாறையில அடிச்சு சாகடிச்சு அங்க இருக்கிறவங்களெல்லாம் வந்து
மாறி மாறி கற்பழித்து அந்த பில்கிஸ் பானோ வந்து கூட இருக்கிறவங்கள ஆண்கள் எல்லாம் கொலை பண்ணி ஒரு 5 பேர் குழுவாக போகிறாங்க. அந்த குழுவில் வந்து பில்கிஸ் பானுன்ற கர்ப்பிணி பெண் இருக்காங்க, கூட ஒரு சின்ன குழந்தை கை குழந்தை வச்சிருக்கிறாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஆண்கள் எல்லாம் கொலை பண்ணிட்டு இந்த பில்கிஸ் பானுவை டார்கெட் பண்ணி, அப்போ குழந்தை வந்து அழுது, அந்த குழந்தைய சவுத்தில் அடித்து சாகடிச்சிட்டு இந்த பில்கிஸ் பானுவை மாறி மாறி ரேப் பண்ணி அவங்க இறந்துட்டாங்கன்னு விட்டுட்டு போறானுங்க. அப்போ இந்த மாதிரியான சம்பவம் அப்படியே இதில் நடந்திருக்குல்ல. அப்போ இந்த சங்கிகள் வந்து எப்படியெல்லாம் இருப்பானுங்க. அப்போ பீகார்காரங்க பண்ணதை இங்க தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கலாச்சாரம் வந்துருச்சு அப்படின்னு இந்த சங்கிகள் வந்து சோசியல் மீடியாவில் பரப்பிட்டு இருக்கானுங்க. அப்போ ஒரு வயலன்ஸ் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம், இது வந்து நார்த் ஸ்டைல். இது இப்போ நார்த்தில் இந்த மாதிரியான ஒரு அட்டூழியம் நடக்கிறது வந்து சகஜமாக இருக்கும். ஆனால் சவுத்தில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தினர் போய் ஒரு 4 பேர் போய் சேர்ந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்கள ரேப் பண்ணி அவங்கள கொலை பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து மிக மிக ரேரஸ்டான ஒன்று. ஆனால் சங்கிகள் இது வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் பரப்பிட்டு இருக்கானுங்க. இது வந்து பிகாரிகள் 2 பேருக்கும் நடந்த இது ஒரு மிக மோசமான செயல். இதுவும் கண்டனத்துக்குரியது. இதுலேயும் வந்து தக்க தண்டனை வந்து அந்த கொலையை பண்ணவனுங்களுக்கு வந்து தக்க தண்டனை வந்து வாங்கி தரணும் தமிழக போலீஸ் அப்படின்னு கேட்டுக்க. வீடியோக்களை பாருங்க, என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.